நான் எல்லாரும் அறிமுகம் வரோம் அந்த திரைப்படத்துல. பட் அந்த திரைப்படம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சரியா அது வந்து போகல. பட் நான் திருப்பியும் வந்து சரி ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல இருப்பி என்னோட படம் வாய்ப்பு வர மாட்டேங்குன்னு இருக்கும்போது என்ன முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணவரு சாம் தான். இந்த மாதிரி டைரக்டர் உங்களை வர சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து போய் கனிசாரை மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு கல்லூரி விழாவில் 2 பேரும் சந்திச்சிருக்கோம். இதே மாதிரி எப்படி அமீர் சார்கிட்ட வாய்ப்பு கேட்டனோ அதே மாதிரி மேடையில் அவருக்கும் வாய்ப்பு கேட்டேன். அவர் எனக்கு தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 6 மாசம் கழிச்சு தான் அந்த போன் வந்தது. நான் போனேன். போன உடனே அவர் சொன்ன முதல் லைன் தெரியுமா? கோவி வாங்க, உங்களுக்கு 5 சீன் இருக்கு, 5 சீன் செம்ம கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. என்னடா அது சொல்றாரு, கலாய்க்கிறாரா இல்லையா? சரி சார் அப்படின்னு நடிச்சேன். போராடி திரைப்படம். அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரிங்க 5 சினிமா கிளாப்ஸ், 5 சினிமா கிளாப்ஸ். அது இல்லாத கொசுறு கிளாப்ஸ் வர தூரத்துல எங்கேயோ அவுட்டர்ல நான் டைலாக் கேட்கலாம் சாந்தே அப்படின்னு, அதுக்கெல்லாம் கிளாப்ஸ், பயங்கர கிளாப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அந்த படத்துல நான் வந்து எனக்கு வந்து கேபி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருந்தாலும் இந்த படம் தான் எனக்கு ஒரு முதல் படம் அது. அப்போ எனக்கு அந்த டைலாக் ஒருங்கிணைக்கிறது என் கூட வந்து நிறைய பேர் வாங்குவேன். அதெல்லாம் வந்து அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருந்தது வந்து நண்பர் சாம் தான். ஸோ சாம் வந்து எப்படி கணேசர் என்கிட்ட சொல்லுவாருன்னா, இது மாதிரி உங்க நண்பர் ஏதாவது ஒண்ணு செய்யறார் அப்படின்னா நீங்க தான் முதல்ல போய் நிக்கணும். இதுக்கு வந்து நேரமோ பணமோ அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க, நண்பர் ஒண்ணு பண்ணானா நீங்க போய் உறுதுணையா உங்களுடைய பங்கு அங்க இருக்கணும் அப்படின்பாரு. அதே மாதிரிதான் இந்த படத்துல ஒரு போன் பண்ணாரு, நேரா வந்துட்டேன். எதுக்கு சொல்றேன்னா பேமெண்ட் ஒன்றும் பேசவே இல்லை. எனக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியாது, கொடுப்பாங்களானது தெரியாது. இவ்வளவு அன்புக்கு நீ ஐயா வந்துருமா யூகே 100 rupees இஸ் ஒன் பார்ட். என்ன உங்க ஃபேஸ் மாறுது? ப்ரொடியூசர் ஃபேஸ் மாறுது. நோ ஓகே ஓகே. சாம பத்தி சொல்லணும்னா மிக சிறந்த ஒரு பயங்கரமான ஒரு டைமிங் சென்ஸ் உள்ளவர், ரொம்ப ஒரு நகைச்சுவையாளர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். கனிசாருடைய ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அந்த மடியில் விழுந்த ஒரு இதய கனிதான். அதனால அவருடைய இந்த முதல் படைப்புக்கு நாங்களாம் பங்களிக்கணும்ன்றதுக்காக உரிமையோட அந்த படத்துல நகைச்சுவை அவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் உரிமையோட அந்த படத்துல நான் இருக்கிறேன். அதனால உங்களுடைய பெரிய கைத்தட்டல்களோடு உங்கள் அன்போடு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் வழங்கணும். ஏன்னா இந்த திரைத்துறை, இந்த கலைப்படைப்பு எல்லாமே வந்து ஒரு இயக்குனரா வேற உங்க வீட்லயா சார் ஆசீர்வாதம் கொடுங்க சார். யாருமா குரல் விட்டுதே? அக்காவா, அம்மாவா, ஒய்ஃபா? அக்காவா? ஓகே, இன்னொரு குரல் கொடுங்க சாமிக்காக. என்ன ஒரு மியூசிக் டைரக்டர் கேக்குறீங்களா? பாத்து சொல்ல முடியாது, பாட்டு வச்சாலும் வச்சுக்கோ ஸ்டார்டிங்ல. ஓகே, வெல்கம் டு தி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வித் a great opening. எல்லாரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் அன்பும் கைத்தட்டல்களோடு இருக்கு. இந்த வெற்றி பெற ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். இது ரொம்ப முக்கியமான மூமெண்ட் லைஃப்பில். நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடித்து ஒரு டேரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு சொல்லும்போது அப்படியே ஹார்ட் பீட்லாம் எகிரும். ஏன்னா ரொம்ப டஃப் ஜாயின் பண்ணுறது. இன்ஸ்டியூட்டில் அப்படிலாம் யாரும் இங்கே கற்றுக்க மாட்டாங்க, நீ எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கண்டுப்பாங்க. ஸோ அமீர் சார் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணும்போது நான் வந்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ சார் வந்து எப்பயுமே சொல்கிறத மட்டும் தான் செய்வாங்க. இஸ் எ ப்ரொஃபஷனிஸ்ட். காம்ப்ரமைஸே வந்து லைஃப்லேயும் கிடையாது, ஃபிலிம் மேக்கிங்லேயும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து அதில் அசினேட்டாக ஒர்க் பண்ண சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிவா சார் சொன்ன மாதிரி நான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணும்போது நான் பார்த்த முதல் போர்டு என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்த்தேன், கீழ்ப்படியை கற்றுக்கொள், கட்டளையிடும் பணி உன்னை வந்து சேரும். இப்போ வரைக்கும் சார் சொன்ன தாரகத்தை மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். அமீர் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எனக்காக நீ வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா லைஃப்பில் வந்து ஒரு படம் நான் ஒர்க் பண்ணாவே வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அதுலேருந்து நான் வந்து கனி சார்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். கம்ப்ளீட்டாக கனி சார்கிட்ட எல்லா மூவிஸும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் ஒர்க் பண்ணேன். கனி சார் வந்து அண்ணன் சொல்கிறதா இல்லைன்னா அப்பான்னு சொல்கிறதா என்னன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். ஏய் வாடா அப்படின்னு கூப்பிட்டா, டேய் சாம் அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு பக்கத்தில் நிற்பேன். அந்த அளவுக்கு ஒரு அமீர் சார் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோன்னா சார் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். ஸோ கனி சார் காலையில் வந்து எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து பூஜை நடத்தி கொடுத்துருக்கு, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கனி சார். சசி சாரால் வர முடியல, அவங்க கோயில்பட்டியில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ
இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தந்த மகேஷ் செல்வரா சார், என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு படம், இது மாதிரி பிஸ்னஸ்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் என்ன தி பெஸ்ட் ப்ரூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து லைஃப்பில் கரியராக அமையும் எனக்கு. ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரமணா சார் மிகப்பெரிய மென்டார். எப்போ போனாலே பாசிட்டிவாக மட்டுமே வந்து பேசுவாங்க, பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். சக்திவேலன் சார், எங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது. ஸோ நீங்களே வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்து ஓடிடியில் எப்படி இருக்குது எல்லாமே வந்து டிப்ஸ் கொடுத்தீங்க. அதாவது நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறதுக்கான எல்லா ஹோட்டல் எடுக்கிறோம் சார் நாங்கள். தேங்க்ஸ் ஃபார் எவ்வளோ ஸ்பீச் சார். சிவா சாருக்கு வந்து நான் வந்து ஃபோனில் தான் சொன்னேன். டேய் எப்படா அப்படின்னு கேட்டார் சார். 10ஆம் தேதி 10 மணிக்கே சொன்னேன். நான் வந்துடுறேன்டா அப்படின்னாரு. இன்னைக்கு காலை ஃபோன் பண்ணாரு. தம்பி எத்தனை மணிடா அப்படின்னாரு. சார் கண்ணி சார் சீக்கிரம் வரேன்னு சொல்லிக்கலாம் சார், சீக்கிரம் வாங்க சார். அவ்வளோதான் நடந்துச்சு. ஸோ அவர் வந்து எவ்வளோ அஃபெக்ஷன் வைப்பாருன்றது வந்து இட்ஸ் என்ன சொல்றது சார், அதுக்கு அளவே கிடையாது. எனக்காக வந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ தேவ் ஆக்சர் ஃபிலிம் ஃபேக்டரி வந்து ஈபியா வந்து இப்போ நம்ம படத்தில் 3rd மூவியாக வந்து வெளி ப்ரொடக்ஷனில் நடிக்கிறாங்க. லீடா தேவிகா லீடா பண்ணுறாங்க. என்னுடைய நீண்ட கால நண்பர். நாங்கள் இண்டஸ்ட்ரியெலாம் வரதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் அஸ்னேட்டராக சுற்றிட்டு இருக்கும் போது வந்து ஒரு நண்பர் அப்படின்னா ஜீவா. எனக்காக வந்து அவரே ஃபோன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லி எனக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். முதல்ல பார்க்கும்போது காதல் கொண்டேன் குணா மாதிரி இருப்பாரு. கட்டிங் செம ஸ்டைலா ஒரு படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாரு. அது என்ன நான் மறக்கவே இல்லை. இல்ல அதுதான் நீ வந்து அடுத்து அவருடைய இயக்கத்துல நான் நடிக்கிறதுக்கு இந்த படத்தை ஒரு சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்துல இணைந்து பணியாற்றணும்னு இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிறேன். மிகப்பெரிய சக்சஸ். ஸோ திஸ் இஸ் த டீம். கதை வந்து என்னுடைய 25 வருஷம் நண்பர் ராம் அவருடைய ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே. ஆக்சுவலாக இந்த மைக்கு அவர் பிடிக்கும், நான் பிடிச்சிருக்கேன். ஃபியூச்சராக வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோம். டிஓபி டீம் எல்லாமே, மியூசிக் டைரக்டர், க்ரூ, காஸ்ட் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் தான் பண்ணுறோம். டைரக்டர் அப்படி இப்படி எதுவுமே இல்லை. வின் சுச்சுவேஷன் தான். மியூச்சுவலாக நீங்களாம் சேர்ந்து ஜெயிக்கலாம், நம்மளும் சேர்ந்து வின் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம். யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூட தான் வந்து இந்த படத்தை அப்ரோச் பண்ணுறோம். இது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். தேங்க்யூ மீடியா பீப்புள். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். மேடம் இருக்க எல்லா லெஜன்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். நன்றி சாம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அக்கா கூட தேங்க்ஸ் சொல்லுவீங்க. ஓகே. இந்த திரைப்படத்தில்